ஸோ இதில் வந்து 3 விஷயங்கள். பிராண்ட்ஸ் அவங்களோட ஓன் ஆட் காப்பியை எழுத முடியாது. ஏன்னா எல்எல்எம் அந்த பிராண்டோட அந்த பேஜை வந்து அந்த மெஷின் ரீடபிள் பேஜை படிச்சுட்டு அதுக்கு என்ன புரியுதோ அதை வந்து ஆன் த ஃப்ளைல அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் எஸ்சிஓ அண்ட் எஸ்சிஎம், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அண்ட் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஸோ பேசிக்லி ஆர்கானிக்காக க்ரோ ஆகுது, ஆட்ஸுக்கு காசு கொடுத்து க்ரோ ஆகுது. இது ரெண்டுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான், ரெண்டுமே மர்ஜ் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களால் வித்தியாசமே சொல்ல முடியாதது மாதிரி எல்எல்எம் ஆக்கிடும். அண்ட் இதை நான் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏஜென்ட்ஸ் தான் வந்து அந்த யூசருக்கு பதிலாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் கம்பெனிஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த ஏஜென்ட்டை அப்பீஸ் பண்ணாலே போதும். ஏன்னா அந்த யூசருக்கு பதிலாக அதுதான் பண்ணுது. நான் அந்த வின் பட் ஒன்லி ஆன் யுவர் ஓன் டேர்ம்ஸ் அந்த எபிசோட்லையும் சொல்லியிருப்பேன், ப்ரௌசர் இஸ் ஸ்மார்ட்டர் தேன் யூலையும் சொல்லியிருப்பேன், சில ஷார்ட்ஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது எதுவுமே ஆட்ஸ் கிடையாது. இது எல்லாமே வந்து ஏஐ வந்து ஒரு சேல் பண்ணுறது. அந்த ஏஐ லிட்டரலி அது ஒரு சேல்ஸ்மேன். அந்த அந்த கம்பெனிக்கு அது ஒரு சேல்ஸ்மேன், பட் நியூட்ரலான சேல்ஸ்மேன். உங்களுக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதுதான் பர்ப்ளெக்சிட்டி இது சொல்லியிருப்பேன், வின் பட் ஒன்லி ஆன் மை டேர்ம்ஸ் அப்படிங்கிற எபிசோடில்.